எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய் பாரதி அண்ட் நான் இன்னைக்கு கதை சொல்ல போற ஸ்டோரியோட நேம் ரோசிஸ் பாட்காஸ்ட். நானே எழுதின ஸ்டோரி அண்ட் இந்த வீடியோ பார்ட் 8. ஸோ இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கலனா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் இந்த சாப்டருக்கு நான் வச்ச பேரு அலைவ் ஆர் டெட். ரோசி மிரர் வேர்ல்ட்ல இருக்கிறத ரியலைஸ் பண்ணதும் சுத்தி முத்தி பாக்குறா. இது உண்மையா இருக்க கூடாது அப்படின்ட்டு வேண்டுறா. வேற எங்கேயாவது போகலாமான்னு கூட இவளுக்கு தெரியல. ஏன்னா ஒருவேளை வேற யாருன்னே தெரியாத ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்கவுண்டர் பண்ண என்ன பண்றது அப்படின்ட்டு என்னலாமோ அவளுக்கு மண்டைக்குள்ள ஓடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. மிரர் வேர்ல்டுக்கு இறந்து போய் ஆத்மாக்களா இருக்கிறவங்களால தான் வர முடியும். அப்புறம் ஏன் ரோசி அங்க இருக்கிறான்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவ தங்கி இருக்கிற அந்த வீட்டு முன்னாடி தான் அவ இப்ப நிக்கிறா மிரர் வேர்ல்டுல. ஆனா உள்ள போலாமான்னு கூட அவளுக்கு தெரியல. அப்பதான் திடீர்னு அவ முன்னாடி யாரோ 2 பேர் மேஜிக் அப்படின்ன மாதிரி வந்து நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா கோபி அப்புறமா லைலா. அத பார்த்து ரோசி பயந்து நெஞ்சில கைய வச்சுட்டு மூச்சு வாங்க. கோபியும் லைலாவும் ரோசியை விடவும் அதிகமா ஷாக் ஆகுறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 3 பேருக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. கண்ணு முன்னால நடக்கிறத ப்ராசஸ் பண்ண கூட முடியாத கோபி, நீ நீங்க எப்படி அப்படின்னு கண்ணை உருட்டிட்டு கேட்க, கோபி பேசின பேச்செல்லாம் மறக்காத ரோசி, என்னை மதிக்காதவங்க கிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு மூஞ்ச திருப்ப, கோபி இப்ப அதுவா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகிறான். அத பார்த்த லைலா, ரோசி என்னதான் நடக்குது, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க, ரோசி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, எனக்கும் தெரியல லைலா, நேத்து ராத்திரி கூட இதே மாதிரிதான் திடீர்னு வீட்டு முன்னால எந்திரிச்சேன். அந்த கொடூரமான சிவப்பு உருவத்தோட குரல் கேட்டுதுன்னு பயந்து ஒளிஞ்சு வேற இருந்தேன். அது இங்க இருந்துட்டு யாஷோட ரூமை வேற பார்த்து நக்கலா சிரிச்சிட்டுலாம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ரோசி சொல்ல, அப்ப நீ நேத்தும் இங்கதான் இருந்தேன்னு சொல்ல வரியா அப்படின்னு கோபி கேட்க, இங்க இருந்து நம்ம நார்மல் வேர்ல்ட்ல நடக்கிறதெல்லாம் பார்க்க வாய்ப்பே இல்லை. நேத்து அவ பார்த்தது கண்டிப்பா கனவுதான். ஏன்னா அவ நடந்ததை நேர்ல பார்த்திருந்தானா பொசஸ் ஆகியிருந்தது யாருன்னு அவ பார்த்திருப்பா. ஆனா அவளுக்கு சிம்பாலிக்கா தான் ஒரு சிவப்பு உருவம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு லைலா சொல்ல, பிராக்டிஸே இல்லாம அவளுக்கு எப்படி அவ்வளோ கிளியரா டீட்டெயில்டா ரியல் லைஃப்ல நடந்ததெல்லாம் விஷனா வரும் அப்படின்னு கோபி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு லைலா சொல்ல, எனக்கு தெரிஞ்சவரை வந்த கனவை பார்த்து பயந்துதான் இவளுக்கு அப்படின்னு கோபி இன்னும் கடுப்பேத்துற மாதிரி ஏதோ பேச தொடங்க, ரோசியும் யோசிக்காம கோபிய வாயிலேயே குத்த போறா. ஏன்னா எப்படியும் அவ குத்துனாலும் ரோசியோட கை தான் நேரா கோபியோட மூஞ்சி வழியா வெளியில போயிருமே, அடிபடாதுல்ல. அந்த தைரியத்துல அவளும் குத்த, பஞ்சு கரெக்டா கோபி வாயிலேயே லேண்ட் ஆயிடுச்சு. ஐயையோ அப்படின்ட்டு ரோசி அவ கைய பார்க்க, கோபி ஷாக்காகி அடி வாங்கின வாயில இப்படி கைய வச்சுட்டு நிக்க, லைலா ரோசியோட ஷோல்டரை பிடிக்க போறா. ஆனா லைலாவால ரோசிய தொட முடியல. எப்படி ஹியூமன் வேர்ல்ட்ல ரோசியால லைலாவை தொட முடியலையோ அதே மாதிரி இப்ப மிரர் வேர்ல்ட்ல லைலாவால ரோசிய தொட முடியல. லைலா கொஞ்சம்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி விழுந்திருப்பா. ஆனா அப்பதான் ரோசி அப்புறமா லைலா ஒரே நேரத்துல ரியலைஸ் பண்றாங்க, நான் சாகல ரோசி, நீ சாகல, உயிரோட தான் இருக்கிற அப்படின்னு ஒரே நேரத்துல ரோசியும் லைலாவும் சொல்ல, ரோசி லைலாவை சந்தோஷத்துல கட்டி பிடிக்கிறா. லைலாவும் ரோசி உயிரோட இருக்கிற சந்தோஷத்துல கெட்டி பிடிக்க பாக்குறா. பட் அவளால மறுபடியும் தொட முடியல ரோசிய. கோபியும் குத்து வாங்கின கடுப்புல ரோசிய மாறி குத்த வந்துட்டு திடீர்னு இப்படி எதுவுமே பண்ணாம அப்படி ஷாக் ஆகி நிக்கிறான். லைலா கோபி 2 பேருமே ரோசி நிக்கிற இடத்த சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஏன்னே ரோசிக்கு புரியல. ஏன் என்ன இப்படி சுத்தி சுத்தி பாக்குறீங்க 2 பேரும், லைலா கோபி அப்படின்னு ரோசி கைய காலெல்லாம் ஆட்டி இப்படி கத்த, இவங்க 2 பேருக்கும் ரோசி பேசுறது கேட்கவே இல்ல. ஆளுக்கு ஒவ்வொரு திசையில போய் ரோசி ரோசி அப்படின்ட்டு கத்தி ரோசியை தேடிட்டு இருக்கிறாங்க. ரோசியும், நான் இங்க தானே இருக்கிறேன், மிரர் வேர்ல்டு உங்க வேர்ல்டுனால என்ன பிராங்க் பண்ண ட்ரை பண்றீங்க அதானே அப்படின்னு கத்த, அவங்களுக்கு கேட்கவே இல்ல ரோசி பேசுறது எதுவுமே. பத்தாததுக்கு ரோசி வேற திடீர்னு மிதக்கெல்லாம் செய்யறா. கோபியும் லைலாவும் மறுபடியும் புஃப்னு மறைஞ்சு போய் ரோசி அப்புறமா யாஷ் தங்கி இருக்கிற அந்த வீட்டு முன்னால மிரர் வேர்ல்ட்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு இப்போ போய் இருக்கிறாங்க. கோபியும் லைலாவும் நேரா மூடி இருக்கிற கதவு வழியா உள்ள போக, ரோசியும் யோசிக்காம அவங்கள ஃபாலோ பண்ணி உள்ள போறா. மூடின கதவு வழியா கோபி அப்புறமா லைலாவை ஃபாலோ பண்ணி ரோசி உள்ள போறா.
ரோசி என்னடா நடக்குதுன்னு அவ கைய காலெல்லாம் பாக்குறா. 2 பேரும் நேரா ரோசி ரூம்குள்ள தான் போறாங்க. பார்த்தா அவ பெட்ல தான் தூங்கிட்டு இருக்கிறா. ரோசி மிதந்துட்டு அவ பாடிய அவளே பார்த்துட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. பெட்ல படுத்திருக்கிறது தான் ரோசினா, மிதந்துட்டு இருக்கிற ரோசி யாரு? அப்படின்ட்டு அவளுக்கே டவுட் வருது. ஒருவேளை கோபி சொன்ன மாதிரியே வச்சுப்போமே, கனவ பார்த்து தான் அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா கூட, ஏன் மிரர் வேர்ல்ட்லயும் சரி, ஹியூமன் வேர்ல்ட்லயும் சரி, லைலா அப்புறமா கோபியால ரோசிய பார்க்க முடியல. ரோசிக்கு தலைலாம் சுத்துது என்ன நடக்குதுன்னே புரியாம. லைலா பெட்ல படுத்திருக்கிற ரோசிய பார்த்து, ரோசி ரோசி அப்படின்ட்டு கத்துறா. பக்கத்துல மிதந்துட்டு இருக்கிற ரோசி, நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு அழாத குறையா மிதந்துட்டு இருக்கிறா. ஸோ லைலாவால தான் ரோசிய ஹியூமன் வேர்ல்ட்ல தொட முடியும்ல. அதனால அவளும் ரோசி கைய பிடிச்சு ஆட்டி எழுப்பலாம் அப்படின்ட்டு பார்க்கறா. ஆனா லைலாவோட கை நேரா அவ பாடிக்குள்ள போகுது, ரோசியோட பாடிக்குள்ள. லைலா ஷாக் ஆகி கோபிய பார்க்க, கோபியும் ஷாக் ஆகி பெட்ல படுத்திருக்கிற ரோசி உடம்ப பார்க்கறான். ரோசிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. லைலா அவசர அவசரமா யாஷ் ரூமுக்கு ஓட, கோபியும் லைலா பின்னாடி போக, என்ன நடக்குதுன்னே புரியாத ரோசியும் அவங்க பின்னாடியே போக, ஒவ்வொரு மூடி இருக்கிற கதவு வழியா போகும்போதும் ரோசிக்கு என்ன ஃபீல் பண்றதுன்னே தெரியல. லைலா நேரா போய் யாஷ் ஷோல்டரை பிடிச்சு ஷேக் பண்ணி எழுப்புறா. யாஷ் யாஷ் எந்தி, ரோசி அவ உடம்புல இல்ல. நேத்து கனவுல அந்த ஈவில் ஸ்பிரிட் கொலை பண்ணதை பார்த்தேன்னு சொன்னா. அது நம்ம இருந்த ரூமை பார்த்து வேற நக்கலா சிரிச்சுதுன்னு சொன்னா அப்படின்னு லைலா பேசிட்டே போக, லைலா விட்ட இடத்துல இருந்து அடுத்து கோபி தொடங்குறான். அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு நம்மளால ஆபத்து வருதுன்னு அதுக்கு புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு தான் அது யாரை பொசஸ் பண்ணியிருக்குதுன்னு இன்னும் தெரியல. ரோசிக்கு கெட்ட கனவை பார்த்து பார்த்து ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் பாவம் மிரர் வேர்ல்டுக்கே வந்துட்டா அப்படின்னு அவன் பேசிட்டே போக, ரோசிக்கு டென்ஷன் ஏறுது தலைக்கு. லைலா, அவ சாகல கோபி, திருப்பி திருப்பி இப்படி உளராத அப்படின்னு கோபிய திட்ட, அரை உறக்கத்துல எந்திரிச்சிருந்த யாஷுக்கு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணவே முடியல. இவங்க 2 பேரையும் கண்டுக்காம யாஷ் நேரா ரோசி ரூமுக்கு ஓட, அதை பார்த்து சண்டை போட்டுட்டு இருந்த இவங்க 2 பேரும் அவன் பின்னாடியே போக, ரோசியும் பயத்துல இவங்க பின்னாடி போறா. ரோசி கெட்ட கனவு வர தொடங்குனதுல இருந்தே தூங்கும்போது ரூமை உள்ள இருந்து லாக் பண்றத நிறுத்திட்டா. அதனால யாஷ் நேரா கதவை திறந்துட்டு ரோசி ரூமுக்குள்ள போய் பாக்குறான். பார்த்தா அவ தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கோபி இருந்துட்டு, அவ செத்துட்டான்னு நினைக்கிறேன் யாஷ், மிரர் வேர்ல்ட்ல இருந்து வேற காணாம போயிட்டா அப்படின்னு சொல்ல, லைலா மறுபடியும் டென்ஷன் ஆகுறா. யாஷு, 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா வாய மூடுங்க அப்படின்னு டெரரா சொல்ல, 2 பேரும் பேசாம குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே நிக்கிறாங்க. யாஷுக்கு கையெல்லாம் நடுங்குது. ரொம்ப பயத்துல சோகத்துல இருக்கிறான் அவன். நடுங்குற கையாலேயே அப்படி ரோசி ஷோல்டரை பிடிச்சு ரோசி ரோசி அப்படின்ட்டு கூப்பிடுறான். மிதந்துட்டு இருந்த ரோசியோட சோலி ஏதோ சக் பண்ண மாதிரி அவ பாடிக்குள்ள போக, அவ பயந்துட்டே எந்திரிச்சு கை காலு ஃபேஸு பாடியெல்லாம் ஒழுங்கா தான் இருக்குதா அப்படின்ட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறா பயத்துல. அப்புறம் தான் நிம்மதியில ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் அவ கண்ணுல இருந்து விழுது. யாஷும் அப்புறம் தான் ஒரு பெரும் மூச்சு விடுறான். அத்தோட கோபிய பார்த்து சரி கடுப்புல ஒரு முறைப்பு வேற. என்னதான் நடக்குது ரோசி அப்படின்னு யாஷ் கேட்க, ரோசி அழுறா. யாஷ், எனக்கும் தெரியல, லைலா சொன்ன மாதிரி தான் நேத்து கனவுல நடந்தது. இன்னைக்கு இன்னைக்கு நான் சும்மா எப்பவும் போல தூங்க போனேன். நானும் எப்பவும் போல கனவு தான் அப்படின்ட்டு நினைச்சேன். ஆனா இவங்க 2 பேரும் வந்து நான் மிரர் வேர்ல்ட்ல இருந்ததா சொல்றாங்க. இவன் என்னடானா நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்ணை தொடச்சு மூச்சை இழுத்து விட, லைலாவும் யாஷும் கோபிய பார்க்க, என்ன அப்படி பார்க்காதீங்க, மிரர் வேர்ல்டுக்கு அவ திடீர்னு வந்தா அப்படின்னு பேச தொடங்குறான் கோபி. ஆனா லைலாவும் யாஷும் ஒரே நேரத்துல வாய மூடு அப்படின்னு சொல்றாங்க. யாஷ் ரோசிய பார்த்து அவ கைய பிடிச்சு, அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காத, நீ மிரர் வேர்ல்ட்ல இருந்து திடீர்னு எங்க போன? இப்ப சொல்ல இஷ்டம் இல்லைன்னா கூட ஓகே, நம்ம பொறுமையா அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் பெட்ல இருந்து எந்திக்க, ரோசி அவன் கைய பிடிச்சிட்டு போகாண்டா அப்படின்ட்டு தலைய மட்டும் ஆட்டுறா. யாஷும் அவ பக்கத்துல பெட்ல மறுபடியும் உட்கார்றான். எங்க போனேன்னு எனக்கும் தெரியல. ஆனா நான் லைலா கோபி மிரர் வேர்ல்ட்ல இருந்து மறைஞ்சு நம்ம வேர்ல்டுக்கு வர்றது, என் ரூமுக்கு வந்தது, உன் ரூமுக்கு போனது, நீங்க பேசுனது எல்லாமே நான் உங்க பக்கத்துல மிதந்துட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு யாஷோட கைய அப்படி டைட்டா பிடிச்சிட்டே ரோசி சொல்ல, யாஷுக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. சோ என்ன சொல்லனே தெரியாம ரோசி பிடிச்சிருக்கிற அந்த கைய மட்டும் அப்படி பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். யாஷ்,
அப்படின்னு ரோசி கூப்பிட அவன் நிமிர்ந்து ரோசி ஃபேஸ பார்க்கறான். உனக்கு தான் இந்த ஸ்பிரிட்ஸ் அது இதுன்னு நிறைய தெரியும் தானே? அதே மாதிரி எனக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் தானே யாஷ்? நான் பழையபடி மாறிடுவேன் தானே? அப்படின்னு ரோசி பயத்துல அமைதியா கேட்க, யாஷ் தெரியல அப்படின்ட்டு தலைய மட்டும் ஆட்டுறான். அதனால ரோசி லைலா அப்புறமா கோபிய பார்க்கறா. லைலாவும் அவளுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்ட்டு தலைய மட்டும் ஆட்டுறா. கோபி ஐ கான்டாக்டே இல்லாம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க 3 பேருக்குமே இங்க என்ன நடக்குது, ரோசிக்கு என்ன ஆகுதுன்னு எதுவுமே புரியல. ரோசி பயத்துல அழுதுட்டே, எனக்கு எதுவும் ஆகாது தானே யாஷ்? அப்படின்னு கேட்க, யாஷுக்கு என்ன சொல்லனே தெரியல. இருந்தாலும் அவளை சமாதானப்படுத்த, இல்ல உனக்கு எதுவுமே ஆகாது, ஆகவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு ரோசியால யாஷும் அவளை கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துறான். ரோசி அழுதுட்டு யாஷை கட்டி பிடிச்சிட்டு நடுங்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறா. உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. நல்லபடியா பார்ட் 8 முடிஞ்சு போச்சு. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.